டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி. இஸ்லாமிய பெண்கள் பாடல்களை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். பொது இடங்கள்ல, பொது மேடைகள்ல. ஏன் இப்படி எல்லாம் போனாங்க? அவங்களுடைய அறிவுரை, இஸ்லாமிய அறிவுரை அவங்களுக்கு தெரியலையா? பெற்றோர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு வழிவகுக்கவில்லை என்றால் அவங்க எப்படி போயிருப்பாங்க? இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு அதுக்கான பொறுப்பு இருக்கா? இல்லை. அவங்க போய் ஒரு பக்கம் தப்பு செய்யறாங்கன்னா அந்த தப்பை பெற்றோர்களாக இருக்கிற நாம் என்ன கண்டிச்சோம்? பெண் பிள்ளைகள் தம் வாசலை தாண்டி போய் பொது இடத்துல ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், பொது மீட்டிங்ல கலந்து கொண்டு இப்படி பேட்டி கொடுக்கிறாங்க என்றால் அந்த தாயும் தந்தையும் தன் பிள்ளையுடைய வளர்ப்புல எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நாம் நம்முடைய பிள்ளையை வளர்க்கிற முறை எப்படி வளர்க்கிறோம்? சினிமாக்களை வீட்டுல போட்டுட்டு ஆட விட்டு, டான்ஸ் பாட விட்டு அதை கேட்டுக்கொண்டோம். என் பிள்ளை எவ்வளவு சூப்பரா ஆடு தெரியுமா, என் பிள்ளை எவ்வளவு சூப்பரா பாட தெரியுமா. அப்புறம் ரோட்ல போய் ஆடினா ஏன் திட்டுறீங்க? பொது மேடையில போய் ஆடினா ஏன் திட்டுறோம்? அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி யாரு காட்டுகிறார்? குடும்பத்திலே அனுமதி இல்லாமல் அந்த பிள்ளைகள் போயிருக்க வாய்ப்பு 99% கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸிஹிம் வ அஹ்லீகும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களை, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக்கணும். இது பாவம் பாரு, கேட்கக்கூடாது, தீமையானது, இது குற்றமானது, இது மார்க்கத்தில் இல்லை என்று இளமையிலிருந்து சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்ப்பதற்கு திருமறை குர்ஆனுடைய போதனையும் அதனுடைய தொடர்பு நமக்கு இல்லை என்றால் நம்ம நிலையும் அப்படிப்பட்ட நிலைமையாகும்.